ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறாரு. அந்த பலிபீடத்தில் போய் ரத்தத்தை தெளிக்கிறப்ப அவங்க பாவங்கள் மூடப்பட்டது. ஆனால் அடுத்து பாவம் இருக்குங்கிற அந்த நினைவு தான் அவங்களுக்கு வருது. வருஷந்தோறும் அவங்க பாவம் செய்கிறப்பெல்லாம் பலி செலுத்துகிறாங்க. பிரதான ஆசாரியன்னு அப்படி தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒரே பலியினால பலியிட்டதுனால அவர் பரிசுத்தப்படுத்துகிறது பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 16வது வசனம் பாருங்க. அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணு உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை அறிந்த உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பிரமாணத்தை உள்ள வச்சுட்டார், நம்ம உள்ள இருதயத்தில் வச்சு மனதில் எழுதி இருக்கிறார். கிருபையா நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார், நான் நினைக்க மாட்டேங்கிறார். இன்னும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, முதுகுக்கு பின்னாடி போட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு இனி நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இப்படி சொல்லிட்டு 19வது வசனம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். என்ன சொல்றாரு? ஒவ்வொரு தடவையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிரசனத்துல போறப்ப நம்ம புது சிருஷ்டியாகத்தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. நம்ம